ஓகே. இன்னைக்கு LeetCode daily challenge problem என்னன்னா maximum candies allocated to k children. You are given 0 indexed integer array candies. Each element in the array denotes a pile of candies of size candies of I. You can divide each file or into any number of subfiles, but you cannot merge two files together. என்ன அது கொஸ்டினே ஏதோ அது எஸ்ஏ மாதிரி கொடுத்துருக்கான் இவ்வளோ பெருசா. சரி, ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அந்த இன்டிஜர் அரேல அந்த அரே ஃபுல்லாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது சைஸ் டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5ன்னா 5 கேண்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், 8னா 8 கேண்டிஸ் இருக்கு, 6னா 6 கேண்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, யூ கேன் டிவைட் ஈச் ஃபைல் இன்டு எனி நம்பர் ஆஃப் சப் ஃபைல்ஸ், பட் யூ கேனாட் மர்ஜ் டூ ஃபைல்ஸ் டுகெதர். இந்த 5 வந்துட்டு 3 1 3ஆகவும் 2ஆகவும் பிரிச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ 5 8யும் சேர்த்து 13 அப்படி இது பண்ண முடியாதுங்கிறாங்க. யூ ஆர் ஆல்சோ கிவன் அன் இன்டீஜர் கே. யூ ஷுட் allocate piles of candies to k children such that each child gets the same number of candies. Each child can be allocated candies from only one pile of candies, and some piles of candies may go unused. Return the maximum number of candies each child can get. அதாவது என்னன்னா கே சைல்டு கொடுத்துட்றாங்க, கேன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சில்ட்ரன் இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 3 குழந்தைகளுக்கு சமமாக எல்லா சாக்லேட்டும் கொடுக்கணுங்கிறாங்க. இதில் வந்துட்டு 5 சாக்லேட், இதில் 8 சாக்லேட், இதில் 6 சாக்லேட். ஆனால் என்ன ஒரு இதுன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு இங்கே 5 சாக்லேட் இருக்கா, இப்போ 3 சாக்லேட் கொடுக்குறேன்னா இதுலேருந்து 2 இதுலேருந்து 1 அப்படி எடுத்து கொடுக்கக்கூடாது. எல்லா இதுவும் எவ்வளோ கொடுக்குறோமோ ஒரு குழந்தைக்கோ அது ஃபுல்லாக ஒரே பேக்லேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு 4 கொடுக்குறோன்னு வைங்களேன், எல்லா குழந்தைக்கும் 4 4 கொடுக்குறோன்னா 5லேருந்து 4 எடுத்து கொடுக்கலாம், இந்த 8லேருந்து ஒரு 4 எடுத்து கொடுக்கலாம், திரும்பி 8லேருந்து இதே 8லேருந்து இன்னொரு 4 எடுத்து கொடுத்துடலாம். அப்படி கூட பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா ஒரு 6 கொடுக்க வேண்டிய இடத்துல இங்கிருந்து 5 கொடுத்துட்டு இந்த 8லேருந்து இன்னொன்று எடுத்து கொடுக்க முடியாது. மாறுதுப்பா, எடிட் பண்ணுறதா இதெல்லாம். ஓகே, இதுதான் கொஸ்டின். சரி, ரிட்டர்ன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் ஈச் சைல்டு கேன் கெட். என்ன 4ஆ 5ஆ? ஓகே. அவுட்புட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு மினிமம் எலமெண்ட் இந்த கிவன் அரே விட சின்னதாக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம், அதை விட பெருசாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு 2 பையிலிருந்து எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா, ஒரே ஒரு பையிலேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஒரே ஒரு பையிலேருந்து எடுத்து கொடுக்கலான்னா அதனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை தாண்டி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் அவுட்புட்டோட மேக்ஸிமம் லிமிட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த வேல்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவாக இருக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 8 6 3 தான் வந்துட்டேன். என்னது இது? நாட் நவ், ஓடிப்போ. ஓகே, இப்போ வந்துட்டு 5 8 6 இருக்கா. ஸோ இப்போ 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கணும். பட் ஆனால் 3 குழந்தைகளுக்குமே மேக்ஸிமம் சாக்லேட்ஸ் வர்ற மாதிரி பிரித்து கொடுக்கலாம். அதாவது 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு சாக்லேட் கொடுத்துட்டு போட அந்த பக்கம் அவ்வளோன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா 3 குழந்தைகளுமே மேக்ஸிமமாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 5 தான் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு குழந்தைக்கு ஃபுல்லாக கொடுக்குறதுனாவே 5க்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம அப்பர் லிமிட் 5 வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவனுங்க வந்துட்டு 3 சில்ட்ரன் தான் இருக்குது கரெக்டாக. இங்கே 3 அரே தான் 3 பைல் இருக்கிறனால அப்படி கொடுத்துட்றோம். இப்போ அதுவே ஒன்று கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிறோம்னா 2 5 11 கே வந்துட்டு 11 இருக்கு இல்லையா. இப்போ மொத்தமாக சேர்த்தாலுவே 7 தான் வருது, ஆனால் இது 11 இருக்கா, அப்புறம் கொடுக்கவே முடியாது. கரெக்டா? 0. ஓகே. என்னடா ஏதாவது ஒரு உருப்படியான எல்லாமே நெகட்டிவ் சினாரியோ தான் கவர் ஆகுது, ஒன்றுமே பாசிட்டிவ் சினாரியோ கவர் ஆகல. கொஞ்சம் இதுதான்.
இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெகட்டிவ் சினாரியோ வேணால் எழுதலாம். சரி, நெகட்டிவ் சினாரியோ எழுதுவோம். அப்புறம் ஃபெயில் ஆகிறப்போ பாசிட்டிவ் சினாரியோ அந்த டெஸ்ட் கேஸ் காட்டும் இல்லையா, இந்த டெஸ்ட் கேஸில் ஃபெயில் ஆயிருக்குன்ட்டு, அதுக்கு பாசிட்டிவ் எழுதுவோம். இதுவும் ப்ரூட் ஃபோர்ஸ் தான். ஒரு சேஞ்சுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். நான் இது யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது. பட்டு இந்த இடத்துல இது ஓகே ஒர்க் ஆகும், அதனால நான் போட்டு இது பண்ணுறேன். ஓகே, எஃப் எல்லா இதுவும் சம் பண்ணுறேன், எல்லா மூட்டையிலேருந்து கேண்டீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது வந்துட்டு குழந்தைகளோட குறைவாக இருந்துச்சுன்னு ஏன் ரிட்டர்ன் ஜீரோ, யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எல்ஸ் இல்லைனா தான் நம்ம ஆக்சுவல் இதுவே பண்ணணும். ஓகே, அப்போ இங்க ஐட்ரேட் பண்றப்பவே int min equal to candies of 0 ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வச்சிடறோம். min equal to math dot min of min comma candies of itr. இப்போ மினிமம் இது ஸ்டோர் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு டைரெக்டாக மின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் இது கரெக்டான லாஜிக் கிடையாது. ஏன்னா கரெக்டான லாஜிக் வந்துட்டு இன்னும் 2 டெஸ்ட் கேஸ் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எரர் வரும்னா அவுட் ஆஃப் பவுண்டுன்னு வருதா, வாட் த ஹெல். ஓகே, கேண்டீஸ் ஆஃப் ஐடிஆருங்கிற பார்த்தியா, சிறப்பான ஆள் நீ. நான் வந்துட்டு எப்பவும் போல் இருக்கிற மாதிரி எழுதிட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நான் அந்த நார்மல் ஃபார் லூப் எழுதினா இந்த மாதிரி எழுதிருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இந்த கோடு எழுதணும், அது ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஹிடன் டெஸ்ட் கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு லாஜிக் எழுதணும். அந்த லாஜிக் எழுதுற அளவுக்கு இவனுக்கு அவுட்புட் கொடுக்காதனால நம்ம எழுதலை. இப்போ பார்த்தீங்கன்னா 475, இப்போ 4 சில்ட்ரன் இப்போ இருக்கு பாரு. இது இவ்வளோ, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். 475க்கு 4 475 k ஈக்குவல் டு 4. இப்போ 4 பேர் இருக்காங்க, 3 மூட்டை சாக்லேட் இருக்கு. இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம், 3 3 கொடுக்கலாம் இல்லையா. இதுலேருந்து 3 ஒரு குழந்தைக்கு, இதுலேருந்து 3 ஒரு குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைக்கு 3, இதுலேருந்து ஒரு குழந்தைக்கு 3, அவுட்புட் 3 வருதா. அவுட்புட் ஓகே, ஆமாம், ஆக்சுவல் வந்துட்டு 3 வரணும். ஆனால் நம்ம போட்டது வந்துட்டு 4, ஏன்னா நம்ம மினிமம் வந்துட்டு 4, அதனால டைரெக்டாக அப்படி 4ன்னு போட்டோம். அப்படி போடக்கூடாதுப்பா. ஏன் அப்போ இந்த இடத்துல இந்த அரேல மினிமம் வந்துட்டு 4ஆ, அரே சைஸ் வந்துட்டு 3. ஸோ இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்து போடலாமா, அப்போது மேக்ஸிமம் எடுத்து போடலாமா. அப்போ இதில் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 5, அரே சைஸ் வந்துட்டு 3, ஆனால் நம்ம மேக்ஸிமம் தான் போட்டிருக்கோம் இதில். ஆனால் இதில் வந்துட்டு மினிமம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. ஸோ வேன் கே வந்துட்டு அரே சைஸோட பெருசாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு லாஜிக் அந்த மாதிரி எழுதணும். இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு இதில் 2ஆக பிரித்து கொடுக்கணுமா, கரெக்ட் தானே. என்னென்னா இப்போ 3 பேக் இருக்கு, 4 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பேக் 2ஆக பிரித்து தான் கொடுத்தா ஆகணும், கரெக்டா. ஸோ அப்போ அந்த 2ஆக பிரிக்கிறப்போ என்ன வருது, அப்போ இருக்கிறதுலே பெரிய பேக்கை தான் நம்ம பிரிப்போம், கரெக்டா. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே பெரிய பேக் என்னது, 7.
7 by 2 1 2 3 பாயிண்ட் வரும் இல்லையா? அப்போ 3 வந்தோடனே நம்ம 3 த்ரீயா தான் கொடுக்க முடியும். இந்த பேக்கை பிரிச்சா மேக்ஸிமம் 3யா தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 3யா கொடுத்துடலாம். எகெயின் இது வந்துட்டு இந்த இதுக்கு ஒர்க் ஆகலாம், ஆனால் இன்னொரு டெஸ்ட் கேஸுக்கு ஒர்க் ஆகாது. இதில் இன்னொரு இது என்னன்னா, இப்போ லெட்ஸே என்னது 475 என்னப்பா அது? அதே தான். இப்போ 475 கே வந்துட்டு 4ஆ இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். ஒன்று மட்டும்தான் இது, ஒரு பேக்கை ரெண்டாக மட்டும் பிரித்ததுனால ஈக்குவலாக போயிடுச்சு. அதுவே 4க்கு பதிலாக 5ஆக இருந்துச்சுன்னா இது 4 அப்படியே சாரி 7-ஐ 3ஆல் டிவைட் பண்ணியிருந்துருக்கணும். 2 அப்படி வருமா? 2ஆ டிவைட் பண்ணோம்னா அப்போ இவனுக்கும் 2 தான் கொடுக்கணும். இவன் இந்த இந்த பேக்லேருந்து 3 பேர்த்துக்கு 2 2ஆக கொடுக்கலாமா? அப்போ இந்த பேக்லேருந்து 2 கரெக்டாக வருதா? பட் 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 இதோ ஒன்று யோசிக்க தோணுது, பட் ஆனால் யோசனை வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ 3ஆ கொடுத்துக்கலான்ட்டு யோசிக்கிறோன்னு வைங்களேன். நான் 5 பேர்த்துக்கு 3ஆ கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஸோ இதுலேருந்து ஒரு 3 கொடுக்கலாம், இதுலேருந்து 2 3 கொடுக்கலாம், இதுலேருந்து ஒரு 3 தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு தான் கொடுக்க முடியும் 3ன்னா, அப்போ 2 தான் வரும். ஆனால் நம்ம டைரெக்டாக இப்படி பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ சப்போஸ் இங்கே 4க்கு பதிலாக 6 இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நான் இங்கே வந்துட்டு டைரெக்டாக என்னால் 2 பேர்த்துக்கு 3 3 கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி பண்ணலாம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலையே இப்போ. சரி, இப்போ இதே மாதிரி டெஸ்ட் கேஸ் எழுதுவோம், பட் ஆனால் அதுவும் ஃபெயில் ஆகும். அடுத்த எக்ஸாம் அவுட்புட் வர்றப்ப தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், 475க்கு டிவைட் பண்ணுற லாஜிக் பார்த்துருந்தோம் இல்லையா? இங்கே கே வந்துட்டு if k greater than n-ஆ இருந்தால் என்னன்னா என்ன இங்கே அதான் எழுதலையா? n equal to candies dot length. அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் எலிமெண்ட் வேணும் இல்லையா? candies of 0 எதுக்கு? ஏன்னா நம்ம 7ஆல் தான் டிவைட் பண்ணியிருந்தோம். நான் காட்டுற ஒரு டைம் என்னன்ட்டு. max equal to math dot max of max comma itr else. ஓகே, இப்போ எல்ஸ் கே வந்துட்டு இங்கே ஸோ இப்போ கே வந்துட்டு என்னை விட பெருசாக இருக்குது. அதாவது இப்போ 4 பேக் சாக்லேட் இருக்குன்னா 5 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்னா பெரிய பேக்கை 2ஆ பிரிக்கணுமா? ஸோ பெரிய பேக் என்னது? மேக்ஸ் மேக்ஸ் ரிட்டர்ன் மேக்ஸ் பை எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருக்காங்கன்னா கே மைனஸ் என். இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆகிடும், பட் ஆனால் என்னடா பிரச்சனை? லாங் டு இன்ட்டா? லாங்காக ரிட்டர்ன் பண்ணணும்? இன்ட்டு தானே? மேக்ஸும் இன்ட்டு தானே? கேவும் இன்ட்டு தானே? கே லாங்கா? ஓ, ஆப்டிமைசர் பயங்கரமாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நீ. அப்படின்னா ஆப்டிமைஸ் சொல்யூஷன் எழுதுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும்னு நினைக்கிறேன். அந்த நான் 100வது கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நான் நாக்கு தள்ளி போக போகிறேன் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏய் 475க்கு ஏன்டா எனக்கு இன்னும் 4னே அவுட்புட் வருது? மேக்ஸ் வந்துட்டு என்ன வரும்? 7 வருமா? 7 பை
கே மைனஸ் ஒன். கே வந்துட்டு என்ன, ஃபோரா? ஃபோர் மைனஸ் என் என்ன, மூணா? ஃபோர் மைனஸ் ஒன், ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் தானா? அப்போ 7/1 7 தான்டா வரும். ஐய, 7/1 தான் வரும். ஏதோ ஒன்று, எப்படி சொல்ல. ஓகே, +1 போடுவோமா? ஏன்னா எனக்கு 1 வரும், ஆனால் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் சால்வ் ஆகுது. இவன் நவரவே மாட்டேங்கிறானே. ஓ, சப்மிட் பண்ணா தானே இது வரும். அப்போ நான் இது கரெக்டாக போட்டிருக்கேனா? ஐயோ, ஆமாம், ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன்டா. +1 போட்டிருக்கோம். ஒன்ன நினைச்சு நினைச்சு ஒரு ஐயா, ஏறிட்டே போகுது. அட, ரன் ஒர்க் ஆகும், சப்மிட் தான் ஒர்க் ஆகாது. சப்ஸ்கிரைப் வேற பண்ணணுமா இவங்களுக்கு? சப்மிட்ரா. இது எத்தனாவது இது? 17ஆவது. 17 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்போ. ஆனால் 100 டெஸ்ட் கேஸ் வச்சிருக்கிறானுங்களே. ஓகே, 1 2 3 4 10 5ஆ? இந்த பொழப்புக்கு இப்படியெல்லாம் கோடு எழுதிட்டு இருந்தோம்னா ஒரு கம்பெனியில் எடுத்துக்க மாட்டானுங்க. ஆனால் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நம்ம ப்ரோவாக ஆக முடியும். 1 2 3 4 10 5. ஓகே, இப்போ கே வந்துட்டு 5ஆ? இதில் மினிமம் என்னது? 1. டேரெக்டாக 1 ரிட்டர்ன் ஆயிருமே. அச்சா, ஹே, அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா, ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குப்பா. 1 2 3 4 5ஆ? எல்சிஎஃப் n ஈக்குவல்ஸ் கே. இவ்வளோ பேர் தான் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா பேக் வேஸ்ட்டாக போகலாமே. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே, 5 பேர் இருக்காங்க, 5 மூட்டை சாக்லேட் இருக்குன்னா ஆளுக்கு ஒவ்வொரு மூட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். இந்த ஃபஸ்ட்டு இது நம்பர் பார்த்தீங்கன்னா 1. இந்த மூட்டையில் ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு 1 தான் கொடுக்க முடியுங்கிறப்போ மிச்சம் எல்லா குழந்தைக்கும் 1 தான் கொடுத்தாகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவனுக்கு வந்துட்டு இந்த மூட்டையிலேருந்தே 3 எடுத்து கொடுத்து 3 பேர்த்துக்கு கொடுத்துட்டு இதுலேருந்து 3, 2 ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு குழந்தைக்கு. ஸோ இதில் இந்த 2 பையிலேருந்து 2 பேர்த்துக்கு, இந்த பையிலேருந்து 3 பேர்த்துக்கு, ஸோ 5 பேர்த்துக்கும் கொடுத்துடலாமா? அப்படி பார்த்தா அப்படி வருது. சரி, இதுக்கு மேலே நம்ம அறிவாளி கிடையாது. ChatGPT என்னன்னா அவுட்புட் ஹேஷிங் நன்னா டிசேபிள். ஓ, இதுவா? several issues and it is incomplete. Let me clarify the problem statement and suggest. வா, எப்படித்தானோ போங்க. பைனரி சர்ச்சா? சரிப்பா. ப்ரூட் ஃபோர்ஸ் வந்துட்டு இது. நான் அது பைனரி சர்ச் திரும்பியும் இன்னொரு டைம் போடுவோம். 20 நிமிஷம் தான் ஆச்சு.